NLU போக போற ஒரே வீட்டை சேர்ந்த ட்வின் குழந்தைகள். வணக்கம் பாய்சூஸ் லேப்டாப் சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம கூட இன்னைக்கு இருக்கிறது ஒன்னு இல்ல ரெண்டு NLU அச்சீவர்ஸ், அதாவது வருண் அண்ட் வர்ஷினி ட்வின் அச்சீவர்ஸ் டு NLU திருச்சி. வணக்கம் சார், உங்கள் பேர்? பாலாஜி. பையன் பொண்ணு பேர் சார்? எனக்கு ரெட்டை குழந்தைய வருண் கிருஷ்ணா வர்ஷினி 2 பேரும் நம்ம பாலுஸ் அகாடமியில் படிக்கிறோம். வருண் அண்ட் வர்ஷினி தமிழ்நாடுல உள்ள மதுரையை சேர்ந்தவங்க. நம்ம பாய்சூஸ் எக்ஸஸ் அகாடமியில லா என்ட்ரன்ஸ் கிளாஸ்க்காக சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணி இப்போ 2 பேரும் ஒரே ஸ்கோர் எடுத்து NLUக்கும் செலக்ட் ஆகியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வருண், கங்க்ராச்சுலேஷன்ஸ் வர்ஷினி. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? எஸ், 2 பேரும் ஒரே மார்க் எடுத்து ஒரே NLUக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. தமிழ்நாடு கேட்டகரி ரேங்க் 49 and 50 எடுத்து NLU திருச்சிக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. வருண் அண்ட் வர்ஷினி எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒரே மாதிரி ஒரே மார்க் எடுத்து இப்போ ஒரே காலேஜ்க்கும் போறீங்க. ஹவ் யூ ஃபீல்? ஹாப்பியா இருக்கு. அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து நான் சாஸ்டான்னு இருந்தேன்க்கா. அதுக்கடுத்து NLU கிடைச்சது, எனக்கு டாப் NLU கிடைச்சது, எனக்கு ஹாப்பி தான். ரொம்ப ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்குது. டாப்பாகவே கிடச்சிருக்கு, அது தமிழ்நாடுலேயே கிடச்சதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. ஓகே வருண் அண்ட் வர்ஷினி சொல்லுங்க, 2 பேருக்கும் எப்படி லா மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஒரே மாதிரி? எங்கள் அப்பானால ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பானால அடுத்து டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து என்னோட ஆஸ்பிரேஷன். அவரால் நான் வந்து இதானே ஃபர்ஸ்ட் லானா வந்து நான் என்ன நினச்சேன்னா, ஓகே சிம்பிளாக இருக்கும்னு நினச்சி தான் வந்தேன். பட் 11th பால்ஸ் சக்ஸஸ் படிக்கும் போது நான் அவ்வளோ லேக் ஆனேன். ஃபர்ஸ்ட் தான் அவ்வளோ கம்மியான மார்க்ஸ் தான் எடுத்தேன். ஸோ அதுக்கடுத்து நான் 11th நான் வந்து என்னோட கெரியரை வந்து முடிவு பண்ணேன். லான் ஓகே, அதில் வந்து என்ன சப்டிவிஷன் போகலான்னா கார்பரேட் லாயர் ஆகலாம் அப்படின்னு. நான் வந்து சின்ன வயசுலேயே வந்து அப்பா பார்த்தாரு கேட்டாங்கன்னு நினச்சேன். அண்ட் ஆஃப்டர் 10th வந்து UPSC கிராக் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணேன். ஸோ அது வந்து அதுக்கு வந்து பேஸாக வந்து எனக்கு ஆல்ரெடி சூஸ் பண்ண லா வந்து பேஸாக இருந்துச்சு. ஸோ அது வந்து என்ன அகாடமின்னு பார்த்தேன், பால்ஸ் வந்துச்சு. அதை ஜாயின் பண்ணி எனக்கு லா தான் வந்து ஒரு பேஸ்மெண்ட் பில்ட் பண்ணிட்டு, அதாவது NLU கிடைச்சனால. அண்ட் செகண்ட் வந்து UPSC கிராக் பண்ணணும், இது என்னோட ஐடியா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் என்ன சார் ஒர்க் பண்ணுறீங்க? நான் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வக்கீலாக இருக்கேன். லா படிக்க வைக்கணுங்கிற ஐடியா உங்களுக்கு எப்படி சார் படிக்க வந்துச்சு? வைக்கணுங்கிற ஐடியா எங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே இருக்குது. 2 பேரையும் லா தான் படிக்க வைக்கணுங்கிற ஐடியா இருக்குது. இந்த அகாடமியில் சேர்த்தது வந்து அவங்க பாலமீனாட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours பேசுனாங்க எங்ககிட்ட. பாலமீனாட்சியினுடைய பேச்சு வந்து யாரையும் வந்து இந்த அகாடமியில் சேர்க்க வச்சிரும். ஆமாம், அதனால நானும் அகாடமியில் சேர்த்துட்டேன். இந்தியாவில் லா படிக்கணும்னா டாப் காலேஜ் அது NLU தான். NLUக்குள்ள நுழையணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சா? எதுனால? ஃபர்ஸ்ட் அகாடமி தான் எங்களுக்கு NLU அந்த மாதிரி சொன்னாங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஷவிதாவில் சாஸ்டாவில் தான் வந்து சேர்க்கணுன்னு இருந்தாங்க. பட் அகாடமி வந்தோடனே NLUங்கிற அந்த இது கிடச்சி அவங்க வந்து சில கைட்லைன்ஸ் கொடுத்தனால தான் நான். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து NLU வந்து ப்ரைட், செகண்ட் வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து எனக்கு மேட்டர்ஸ் ஆகுச்சு. அண்ட் ஆல்சோ நான் மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் தான் படிக்கணும்னு நினச்சேன். ஸோ தட் வந்து லைக் IIT வந்து இன்ஜினியரிங் மாதிரி, NLU வந்து லாக்கு. அது டாப்பில் இருக்கிறனால அதான் வந்து இந்த ஒரே கோலாக இருந்துச்சு. ஸோ தட் அது கிடைச்சிச்சு. ஐ எம் ஹாப்பி தான். சூப்பர். நம்ம பாய்சஸ் எக்ஸஸ் அகாடமி பற்றி எப்படி தெரிய வந்துச்சு உங்களுக்கு? யூடியூப் வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்க்கா. அப்புறம் வந்து வருண் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்னா, பால்ஸ் சக்ஸஸ் அகாடமி பற்றி வருண் சொன்னா. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து இது பண்ணோம். அவர் சொன்ன மாதிரி நான் வந்து மதுரை வந்து என்ன கோச்சிங் சென்டர் இருக்குன்னு பார்த்தேன். ஒரு ஆள் தமிழ்நாட்டில் வந்து எது பெஸ்ட்டுன்னு. ஸோ வந்து இது வந்து டாப் ப்ரையாரிட்டியாக இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் இதை சூஸ் பண்ணேன். நம்ம அகாடமி பற்றி உங்களுக்கு எப்படி சார் தெரிய வரும்? என்னுடைய பையன் 10ஆம் கிளாஸ் முடித்த உடனே வந்து அன்னைக்கு ஈவினிங் வந்து நெட்டில் சர்ச் பண்ணான். சர்ச் பண்ணுறப்ப பாலுஸ் அகாடமின்னு வந்து அதில் பேசினா. அப்புறம் பாலமீனாட்சி சேர்த்ததே பாலமீனாட்சியினுடைய பேச்சுக்காக தான். நம்ம அகாடமியில் நீங்கள் படிக்கும் போது ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சா? மூவி டிஸ்கஷன்ஸ் நடக்கும். வீக்லி வந்து சண்டே மூவி டிஸ்கஷன் ஸ்ரீனியானா தான் இருப்பாங்க. வீடியோஸ் யூடியூப் வீடியோஸ் பார்க்க சொல்லுவாங்க. த பிரிண்ட் அந்த யூடியூப் வீடியோஸ்லேருந்து நாங்கள் பார்ப்போம். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா மூவி டிஸ்கஷன்ஸ் அப்போ அவங்க ஸ்கிட் எல்லாம் ப்ளே பண்ண, ட்ராமாஸ்லாம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒரு கேரக்டரில் நீங்கள் என்ன ஆஸ்பிரேஷன்ஸாக இதில் எடுத்துக்கிட்டீங்க, ப்ரோட்டகனிஸ்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. அண்ட் ஓவரால் சுவாரஸ்யம் பார்த்தா வந்து அவர் சொன்ன மாதிரி வந்து சண்டே மார்னிங் டிஸ்கஷன் கிளாஸ் தான். சார் வருவார், ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, சீனியர்ஸ் இருப்பாங்க. ஓவரால் வந்து டிஸ்கஸ் பண்ணி எங்களுக்கு வந்து மோர் தென் என்ஜாய்மெண்ட், எங்களுக்கு வந்து ஒரு மூவிலேருந்து ஒரு கற்றுக்குறோம். அதில் வந்து எப்படி லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் தான் கற்றுக்குறோம். அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய மேட்டர் சண்டே டிஸ்கஷன் தான். உங்களோட ப்ரிப்பரேஷன் அப்போ எந்த மாதிரி ஹடல்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க? அது எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க? ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு நியூஸ் பேப்பரில் என்ன மாதிரி வந்து எடுக்கணும், என்ன மாதிரி எழுதன்னு கூட எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அப்டக்கிள்ஸ் மாதிரி எனக்கு இருந்துச்சு. தென் நான் வந்து அப்பப்போ பிக்கப் பண்ணி இது ஒரு பீஸ் ஆஃப் நாலேஜ் நான் வச்சிருக்கேன். இப்போ அடுத்த யூடியூப் வீடியோஸ்லேயும் எனக்கு வந்து என்ன மாதிரி சம்மரி, ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட், வீக் ஆர்குமெண்ட்லாம் எனக்கு ரொம்ப வீக்காக தான் இருந்தேன். அது என்ன மாதிரி எடுக்கன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ ஓகே, அதான் என்னோட மெயின் ஹர்டில்ஸாகவே இருந்துச்சு. எனக்கு ஹர்டில்ஸ்ங்கிறது இனிஷியல் நல்ல மார்க் வந்துச்சு, இன்பிட்வீன் வந்து லோ ஆச்சு.
அதுனா மெயின் ஹர்டில்ஸ் இருந்துச்சு. அது எப்படி வந்து கிராஸ் பண்ணி வந்தேன்னா அனாலிசிஸ் டெஸ்ட் அனாலிசிஸ் இருந்துச்சு. அது வந்து பண்ணேன் ரெகுலராக. நான் சொன்ன நியூஸ் டெய்லி ஹோம் ஒர்க்ஸ் வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன். ஆனால் நடுவில் வந்து திருப்பி வந்து பாலாக்கா சொல்லி சீனியர் சொல்லி எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, திருப்பி எப்படி கன்சிஸ்டன்சி மேக் பண்ணால் வந்து எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணால் வந்து சீட் எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ வந்து அவங்க சொன்ன மாதிரி பண்ணோம், ஹர்டில்ஸ் வந்து தாண்டோம், சீட் கிடச்சிச்சு. நீங்க 2 பேரும் லா சூஸ் பண்றப்போ உங்க ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? அவங்க ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க. அம்மாவும் சப்போர்ட் பண்ணாங்க, அப்பாவும் சப்போர்ட் பண்ணாங்க. அப்பா ஏற்கனவே லாயர் தான். ஸோ அவர் வந்து எங்களுக்கு கைட்லைன்ஸும் கொடுத்தாரு, என்ன மாதிரி இது பண்ணணும். அடுத்து அகாடமி எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தான். அகாடமி நாங்கள் சொல்ல தேவையில்ல, அது எங்களுக்கு கைட்லைன்ஸ் வந்து அட் லாஸ்ட் வரைக்கும் எங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. அலுமினியும் செம்ம சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு ஓவரால் வந்து சப்போர்ட்டுங்கிறது ஒரு 3 பேர்கிட்ட தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க. எப்படின்னா அவங்க ஆல்ரெடி லா தான் பேக்ரவுண்டு, நாங்கள் லா சூஸ் பண்ணால் அவங்க ஹாப்பி தான். செகண்ட் வந்து அகாடமியில் இருக்க பாலாக்கா ஸ்ரீனி அண்ணா. தேர்ட் வந்து எங்களோட மென்டார், பர்டிகுலராக வந்து யுவந்திகா அக்காவும் ஒரு அக்கா இருந்தாங்க. எனக்கு வந்து ஓவரால் டாப் டு எண்ட் வந்து எப்படி நியூஸ் எடுக்கிறது, எப்படி இப்படி என்னென்ன படிக்கணும், இந்த செக்ஷனில் லீகல் லாஜிக்கலாக என்ன பண்ணணும்னு ஓவரால் வந்து எல்லாமே எனக்கு ஈஸியாக அவங்க என்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாங்க எனக்கு அதை பண்ண விடல. மென்டார் வந்து எனக்கு ஒரு முக்கியமாக இம்பேக்ட் பண்ணாங்க ஓவரால் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு. நம்ம அகாடமியோட ஸ்டடி மெத்தடாலஜி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அது உங்களோட NLU ஜேர்னில எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு? எனக்கு வந்து ஓவராலாக வந்து என்னென்ன ஹெல்ப் பண்ணுச்சு வந்து இந்த டெஸ்ட் அனாலிசிஸ் முக்கியமாக, அண்ட் ஆல்சோ அந்த ஒன் வந்து மென்டாரிங், அதான் வந்து முக்கியமாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த 2 தான் வந்து நான் மெயினாக பார்க்குறேன். ஏன்னா இது இல்லைனா வந்து மார்க்ஸ் எடுக்க முடியாது, என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண முடியாது, மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. இது ஃபுல்லாக தான் ஓவரால் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே. அப்புறம் வந்து வீடியோஸ், அவங்க கொடுக்குற அந்த வீடியோஸில் வந்து அந்த லீகல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நாங்கள் நல்லா நீட்டாக இது பண்ணிக்கிட்டோம். அடுத்து வேறு அகாடமி வேறு மெத்தட்ஸா இவங்க வந்து என்ன சொல்ல யூனிக்காக வந்து ஃபாலோ பண்ணாங்க. நம்ம மூவிஸ் டிஸ்கஷன்ஸ். ஸோ அதில் நாங்கள் வந்து சென்சிபிளாக இருக்கிட்டோம், சென்சிட்டிவாக சென்சிபிளாக ஃபர்ம் டெசிஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து நாங்கள் அப்போ எக்ஸாம் டைம் அப்போ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுக்கா. ஓகே. மார்க் டெஸ்ட்டு, ஸ்கோர், டெஸ்ட் அனாலிசிஸ் இதெல்லாம் தம்பிக்கு கிடைச்ச சப்போர்ட் பற்றி சொல்லுங்கள் சார் அகாடமியில். மார்க் டெஸ்ட்டுங்கிறது எவரி வீக்லேயும் நீங்கள் ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்க, வீட்லேயும் டெஸ்ட் வைக்கிறீங்க. அந்த டெஸ்ட்டெல்லாம் வந்து அவன் பண்ணுறப்ப வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் ஆகுது. இந்த கிளாட்டுங்கிற ஒரு எக்ஸாம் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்கு இது மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி டெஸ்ட் அதிகமாக வைக்கலைன்னா அவங்களுக்கு இங்கே வந்து இப்போ பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் அந்த டிஃபிகல்ட்டை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சரி பண்ணி அவங்க ஒரு ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க. இது மிகப்பெரிய கிஃப்ட் தான். நீங்க சொன்னீங்கல்ல மூவி ரிவ்யூ டிஸ்கஷன்ஸ், அதெல்லாம் அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்றீங்களா? இப்போ வந்து எப்போ நான் வந்து அகாடமி வந்து ரெகுலராக வந்து சண்டே கிளாஸஸ் வந்து மூவி புக்ஸ் அந்த மாதிரி வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஓவரால் ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் ஆல்சோ டே டு டே நியூஸ் பேப்பர் எடுப்போம். அண்ட் ஆல்சோ வந்து எப்பயாச்சும் சாட்டர்டே கிளாஸில் புக் ரிவ்யூ இருக்கும். அது ஓவரால் புக் ரீட் பண்ணியும் ஆச்சு, எங்களோட ரீடிங் ஸ்பீடும் கொடுச்சு. ஓவரால் வந்து இது வந்து டெஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட், வீக் ஆர்குமெண்ட்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து மூவிஸ் டிஸ்கஷன்ஸ் அப்போ நம்ம எப்படி அதை லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் நியூஸ் பேப்பர் டிஸ்கஷன்ஸ், நைட் நியூஸ் பேப்பர் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். மென்டார்ஸ் அண்ட் ஃபேக்கல்டிஸோட பாண்ட் எப்படி இருந்துச்சு, அவங்களோட சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மென்டாரில் வந்து பர்டிகுலர் யுவந்திகாக்கா வந்து ஹெல்ப் பண்ணாங்க, ஓவரால் வந்து கைடன்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் ஃபேக்கல்ட்டியில் வந்து பர்டிகுலராக பாலாக்காவும் ஸ்ரீனிசாரும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, எஸ்பெஷலி இந்த நியூஸ் பேப்பர் டிஸ்கஷன் ஓவரால் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு. இந்த 3 பேர் வந்து எனக்கு வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணாங்க ஓவரால் என்னென்ன பண்ணணும்னு. ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபேக்கல்ட்டியில் வந்து ஸ்ரீனியர் நான் செம்ம ஹெல்ப் பண்ணார். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அவர் தான் நீட்டாக சொல்லி கொடுத்தாருக்கா. அப்புறம் பாலாக்காவும் நல்ல கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் மென்டார் எல்லா சீனியர்ஸும் எனக்கு வந்து நல்லா கைட்லைன்ஸ் கொடுத்து எப்படின்னா நியூஸ் பேப்பர் என்ன மாதிரி பண்ணணும், அடுத்த முன்னாடி 1 வீக் இருக்குன்னா அந்த 1 வீக்ல நம்ம என்னென்ன மாதிரி பண்ணணும், நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி. கிளாட்டில் இந்த த்ரோட் த ஜேர்னியில் நம்ம அகாடமியும் ஸ்டாஃபும் எப்படி இப்போ தம்பிக்கும் பாப்பாக்கும் சப்போர்ட் பண்ணாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நல்ல சப்போர்ட்டு, அதாவது நான் எதிர்பார்த்ததை விட நல்ல சப்போர்ட். நான் இது சம்மந்தமாக வந்து அவங்ககிட்ட அதிகமாக கேட்க மாட்டேன். சில நேரங்களில் கேட்குறப்ப அவங்க சொல்லுவாங்க. நல்ல எல்லாரும் வந்து ஸ்டாஃப்ஸு சரி, சார் சரி, எல்லாரும் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து பிள்ளைகளை வந்து கொஞ்சம் நல்லபடியாக அவங்களுக்கு இந்த கிளாட்டினுடைய என்டையர் திங்கையும் ஸ்டார்டிங்லேயே சொல்லி கொடுக்குறாங்க. அதே ஒரு பெரிய ஹேப்பி. கிளாட்டில் வந்து பெரிய நல்ல மார்க்குங்கிறது ஒரு விஷயம். அதுக்கு அப்பாற்பட்டு இந்த 2 வருட காலத்தில் வந்து அவங்க வேறு இதுகளுக்கெல்லாம் அவங்களுடைய மைண்டை செலுத்தாமல் இதில் செலுத்துறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதனால் பிள்ளைகளுக்கு கேரியர் நல்லா இருக்கும். NLUல லா படிக்கணும்னு நினைக்கிறவங்கள மாதிரி இருக்க ஜூனியர்ஸ்க்கு நீங்க 2 to 3 அட்வைஸ் கொடுக்கணும்னா என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து மென்டார் சொல்றது கரெக்டாக கேட்கணும். எப்படின்னா வந்து இந்த ஒன் மென்டாரிங் வந்து கரெக்டாக வந்து அட்டென்ட் பண்ணி அவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் சொல்கிறாங்களோ அதை வந்து கேட்டுட்டு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் சொல்கிறாங்களோ அதை வந்து
அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக மூவ் ஆகணும். செகண்ட் வந்து ஒரு பெரிய டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணணும். டெஸ்ட் எழுதினா மட்டும் போதாது, ப்ராப்பராக டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணணும். தேர்ட் வந்து இந்த அகாடமி வந்து ஒரு டிரைவ்ல வந்து ஒரு சாம்பிள் பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது டே டு டே வந்து டெய்லி செக்ஷனல் டெஸ்ட் மாதிரி லாஸ்ட் ஒரு 3 months பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் எடுக்கலாம். வருண் சொன்ன மாதிரி டெஸ்ட் அனாலிசிஸ் தான் உருப்படியா பண்ணணும். ஏன்னா அப்பதான் நம்ம மிஸ்டேக்ஸை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியும். கடைசி நாள் வரைக்கும் படிக்க கூடாது. அது வந்து கொஞ்சம் மைண்ட் செட் இதாயிடும். காம்னஸ் காண்டி இயர்லி மார்னிங் வந்து நம்ம 10 minutes வந்து யோகா அந்த மாதிரி பண்ணா மைண்ட் வந்து காம் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம வந்து ஃபார்மா டிசிஷன் பண்ணுவோம். ஏன்னா போன தடவை வந்து போன எக்ஸாம்ல வந்து லாஜிக்கல் வந்து வேற மாதிரியே வந்துச்சு. ஸோ சில பேர் வந்து மார்க்ஸை வந்து லூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்னென்ன இது வந்து இது பண்ணணும் ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி பண்ணணும். மீட் அட்டன் பண்ணியிருப்பீங்க சார் நம்ம அகாடமிலேருந்து. நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் அதில்? பேரண்ட்ஸ் மீட் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் கற்றுக்கிற விஷயங்கள் என்னங்கிறது இல்லை, பிள்ளைகள் கற்றுக்கிட்டாங்க, அது போதுமானது. நான் வருவேன், ஒரு 5 minutes இருந்துட்டு போயிடுவேன். எங்கள் வீட்டில் தான் வருவாங்க. பிள்ளைகள் வந்து இந்த அகாடமியில் சேர்ந்தது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக